நாளை ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லாருக்கும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருப்போம். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததில் அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சு இந்த சரத்குமார் தான். அப்போ என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க திருச்சியில உட்கார்ந்துருந்தீங்க தலைவா, நீங்க மேடையில் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த மேடையில் உங்க போட்டோ கூட பின்னாடி இல்லை, அது அவங்களுடைய ஆதங்கம். நான் இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவாக இருந்தனால் என் போட்டோ இல்லை சகோதரர்களே நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில் 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள் புரட்சி தலைவர்கள் எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க உங்கள் அருமையும் பெருமையும் அறிவுகளும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதான் இன்னைக்கு காலையிலிருந்து நடந்துச்சு. நீங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு நன்றி. இதுதான் இன்னைக்கு கூட சாராம்சம். அதை தவிர வேறு எதுவும் கேள்விகள் நீங்க கேட்க வேண்டும் என்றால் நீங்க கேட்கலாம். திருச்சியில உங்களுடைய போட்டோ இல்லைன்னு சொல்லியிருக்கோம், எந்த பொறுப்புமே இல்லை, அண்ணாமலையினுடைய போட்டோ கூட எல்லா மேடைகள்ல இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி? இல்ல எனக்கு ஆதங்கம் இல்லை, நான் சொல்றேன் அதான் நீங்க தவிர நான் சொல்றேன் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றேன். எல்லாரும் இருந்தாங்க தலைவர் உங்க படமே இல்லை, எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பயணிச்சுட்டு இந்த காலத்தை சொல்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை சொல்றாங்க. எல்லாரும் இருக்கும்போது உங்க படமே இல்லைன்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு நேஷனல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த படம் இருந்திருக்குல்ல, அப்படி நீங்க இருந்திருப்பீங்கன்னா அவங்க சொல்ற ஆதங்கம். ஏன் ஆதங்கத்தை சொல்ல நீங்க கட்சியில இணையும் பொழுது இல்ல இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல இல்ல, அப்ப ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்னு அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்கார்ந்து பாக்குறோம். அந்த பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தா போய் செயல்பட முடியும். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு கார் ஓட்ட சொன்னீங்கன்னா நான் லைசன்ஸ் வச்சிருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சு நான் கார் ஓட்ட விடாம இருந்தீங்கன்னா எப்படி கார் ஓட்டுறேன்? தலைமையிட்ட நான் தெரிவிச்சுட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு காரணம் நீங்க எடுத்து சொல்லணும்னு சொல்றதுனால மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி சொல்ல எல்லார் கேள்விக்கு பதில் சொல்லுவேன். ஒவ்வொருத்தர கேள்வி நான் பதில் சொல்லுவேன். தலைமையிடம் நாம பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணாம இருந்தாங்க. அந்த தேர்வு முடிந்தவுடன் நாங்கள் நிச்சயமா நாங்க சொன்னதை செய்கிறோம். நாங்க தேர்வு நடந்தது, தொடர்ந்து தேர்தல் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு என்ன தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் தேர்தல் வந்துச்சு. மறுபடியும் தேர்தல் வந்த பிறகு அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவுல ஒரு பொறுப்பு இல்லாம எப்படி இருக்கிறது என்றுதான் இவ்வளவு ஆதங்கம். பாம்பேல போயிருந்தேன். உங்களுடைய தொண்டர்கள் மீண்டும் சமத்துவ கட்சியை தொடங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தொண்டர்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய தொண்டர்கள் அவங்க ஆதங்கத்தை சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கேன் நீங்க ஏன் தொடங்கக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா அவங்கள்ட்ட. நான் உங்களிடம் அதை சொல்லாமல் இருந்தால் அது தவறாக இருக்கும். அதனால சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், என்ன நம்ம தேர்தல் காலத்தில் நம்ம நிக்க சொல்லும் போது இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்க உண்மையிலே நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோமே தலைவா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்ததும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனா அவங்க கேட்கறது ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறது என்ன இருக்கு, உங்களுக்கே பொறுப்பு இல்லையன்றது. சிறப்பான கேள்வி கேட்டவங்களுக்கு காலையிலிருந்து துரத்திட்டு இருக்கனால கேள்வி கரெக்டா இருக்கு. இதை நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணோம். அதாவது நாளைக்கு கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்லை, இந்த வேண்டுகோளுக்கு நிச்சயமா செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாருக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் செயல்முறைக்கு வரல. அப்ப அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன்.
அது வராட்டி என்ன நீங்க கேட்ட கேள்விக்கு வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் தற்சமயம் இந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்றார். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும் இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்கு. அந்த முடிவு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல. சாவி கொடுத்து நீங்க திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சாவியை நான் கையில வச்சிருக்கேன். நான் வந்து வேண்டுகோளை தான் சொல்றேன். இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே. தலைமைக்கு தெரியாம இந்த மீட்டிங் நடக்கல. தெரியும் நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோள் உங்களோட சமர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமா சரி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்காங்க. நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மை. அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்கள நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால் அது போல்டாவே சொல்றேன். மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவர்கள் தன்மை என்ன, உங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயிட்டு பிறகு அவங்களை சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்களை வந்து காக்க வச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயதானியும் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குன்றாலும் அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்போ யூ வாண்ட் யூஸ் சம்படி ஸ்ட்ரென்த், தே ஷுட் பி given some posting in the party. அது இல்லாட்டி வருத்தமாக தான் இருப்பாங்க. கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்துல அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும் போது இன்னும் ஒரு கூட்டணியில எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனாலதான் வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, எஸ்ஆர் சேகர் அவர்களும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை வந்து செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை நீ புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. அதனால் பொறுப்புகள் வருவது அவசியம். இந்த தேர்தலுக்கு முன்பு அப்படி இல்லை. அவர் சொல்லி நான் கட்சியில சேரல. அதாவது பல முறை சொல்லிட்டேன். நாங்கள் இந்த இயக்கத்தை வந்து இது மேற்கொண்டு வலுவாக எடுத்துச் செல்வது நான் வந்து இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் வந்து கட்சியில் இணைந்தேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்துக்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்க அதை பலமுறை சொல்லிட்டேன். வலது தோல் பட்டியல தேசிய கொடியை வந்து பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு தேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளாக நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்போ 30-35 வயசு இருக்கு. அவங்களுக்கு 75 தொடு வருது. அப்போ இவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இன்னைக்கும் சொல்றேன். அதனால இவங்க பண்ணல அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக பாஜக வேட்பாளர் பட்டியல ஒரு வாரத்துக்குள்ள பாஜக வேட்பாளர் பட்டியல கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேட்கறீங்களா? என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் வந்து பல ஊடகத்துல தான் இருக்கீங்க. நான் வந்து இதோட வந்து 7வது முறையா சொல்றேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன். என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க வந்து பிஸியா வந்து அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ அப்ப நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சையாயிடக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே நிலைநிறுத்தி கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்திருக்கேன்.
இருப்பதாகவும் திமுக பேச்சுவார்த்தை இருப்பதாக சொல்றாங்க. அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை பேச்சு நடக்கும். நான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன் தலைவா. பேச்சு வந்து எல்லாத்தையும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவரிடம் வைத்திருக்கேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை வந்து அரசியல் ரீதியாக யாரிடம் பேசுறது. காலக்கெடு நிர்ணயிக்கல. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகுது. நான் கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்துருக்கு. 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்ல. நாளைக்கு வந்து அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளர்கள் நியமிச்சாங்க வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அந்த பொறுப்போட செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி மாநில தலைவரை நீங்க அலுவலகத்துல சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் போட்டியிடல, ஆனா என்னுடைய கூட இருக்கிறவங்க போட்டியிடுறதுக்கான பட்டியல் கொடுத்துருக்க வாய்ப்பு கேட்டிருக்கேன். அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுறதுக்கான அவங்க சீட்டை நிர்ணயிக்கலையே. எந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை ஆமா நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க, 41 இடம் கொடுக்குறாங்க. முடிவு வந்தாங்க எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்கன்னு ஒண்ணு வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும். கொடுக்குறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. இல்ல அது ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல நான் கொடுத்துட்டேனே. நான் கொடுத்துருக்கேன். அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நீங்க எந்த கேட்டிருக்கீங்க வேற யாரோ கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்ப என்ன பண்ணலான்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம். என்னங்க நீங்களும் கேட்குறீங்க, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நீங்க நிக்கிறேன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்காங்க, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. அந்த உரிமை இருக்குது. இல்ல நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அது பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு நிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பாத்துக்க முடியும்? அதிமுக வந்து தற்போது வந்து நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக வந்து பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அது எனக்கு தெரியாத. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்து பாக்கணும். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, மதுரை 3லயுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுகன்ற பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான அந்த காரணம் நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கும்? அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்துல இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தியோட கிடையாது. ஏன்னா ஐ எம் நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங், வெரி கிளியர். அதிருப்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்டது எனக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்தி போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்தல நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரி விட்டுட்டாங்களா இல்லை அதை வந்து இவர் சொல்லலையான்ற எதுக்கு சொல்லலை, எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. வை தே லெஃப்ட் அவுட் இஸ் நேம் அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்கலாமே. எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல. மேபி தேவோட ஆன்சர்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது. அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இது போன்ற ஒரு சூழல் இந்த தேர்தல் களத்துல என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி அடைவாங்க. இன்னும் நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்ற அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்த இல்ல அந்த அளவுக்கு வலுவாக அவங்க வந்து அது மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டது அளவிற்கு அவர் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிக்கிறேன். இப்ப தேர்தல் சிலங்காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா அங்க ரெஸ்பான்ஸ் சொல்லணும். நீங்க ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர், சினிமால இருந்து வராரு விஜய், அவருக்கு எதிராக உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கும்? பிரச்சாரங்கள் இருக்குமா? அவரு நீங்க பிரச்சாரத்துக்கு நான் செல்லும் போது எப்படி வந்து 1996ஆம் ஆண்டு நான் பிரச்சாரம் செய்தேனோ அந்த மாதிரி அது எந்த அளவுல வந்து என்னால் தாக்க வேண்டியது, எதை தாக்க வேண்டியது, எப்படிப்பட்ட தலைவர் உருவாக்க வேண்டியது, எதை பொறுப்பா பேசுறாங்க, எது பொறுப்பில்லாம பேசுறாங்க, எதை மக்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள், எல்லாத்தையும் விழாவரியா எடுத்து சொல்கின்ற தன்மையும் இருக்கிறது. ஐ won't hit below the belt, but I'll say it very straight. I'll call a spade a spade. You will know how I'll campaign against all this. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கருத்துக்களை தான் கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூட. எல்லாரும் சொல்றாங்க நீங்க கிணத்துல குதிங்கன்னா குதிப்பேன், சும்மா சார் உண்மையில குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனா நான் பயணிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கும் நான் கூப்பிட்டு 2 நாள்ல சொன்னேன், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், வேலை இல்லாம இருக்குமே, வேலை செய்யணுமே
அந்த தாக்கம் இருக்கு அவங்ககிட்ட. அந்த தாக்கம் இருக்கனால தான் இங்க வராங்க. ஏதோ யார் வேணா முடிவு எடுக்கட்டும் அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஊர்லயும் திருச்செந்தூர்ல வந்திருக்காங்க, தூத்துக்குடியில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, நாகர்கோவில் வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. ஒரு உணர்வை காட்டு தானே வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உண்ண செல்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ.